காஃபி. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் வந்து கேட்டிங்கன்னா, ரொம்ப பேர் வந்து நான் அந்த இட்டோட வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து கேட்டது என்னென்னா ஜொராசிக் வீடியோ வேணும், ஜொராசிக்கோட ரியாக்ஷன். அதை விட ஈக்குவலாக எனக்கு வந்து தனியாக பர்சனலாக மெசேஜ் பண்ணது வந்து கான்ஜரிங் லாஸ்ட் ரைட்ஸா, அது வந்து அதோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் வேணும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கொலாபரேஷன். நம்ம என் ஃப்ரெண்ட் அவர் வந்து நீ இது போடுறியா, நானும் வரேன்டா, ஆசையாக இருக்கு அப்படின்னாக்க, சரி வாங்க அப்படின்னேன். ஸோ சிரஞ்சீவி ராவ், சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, ஓகே, வீடியோஸ் பார்த்ததுலேருந்து என்ன வீடியோ பிடிக்கும்? ஸோ அதாவது நான் இப்போ எனக்கு பிடிச்ச வீடுனா நீங்கள் இந்த தக்கலை ஃபோட்டோ செஞ்சீங்களே, ஓகே, சாவட்டியாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்து நான் அந்த அடிமை ஆகிட்டேன் உங்களுக்கு. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஆக்சுவலி, ட்ரெய்லர் ரியாக்ஷனு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்வீங்க. ஐயோ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். சரி, இது வரைக்கும் பார்த்த இந்த கான்ஜரிங் சீரீஸ்லேயே எந்த சீரீஸ், ஐ மீன் எந்த பாட்டு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கொஞ்சம் நேரம் ஜோக்காக தான் இருக்கும். அது எல்லா பாட்டும் சாவடி இது கடைசி பாட்டு வேறு, ஐ திங்க் நல்லா பயங்கரமாக செஞ்சுருப்பாங்கன்னு நினைப்போம். அண்ட் யூஸ்வலாகவே இந்த கான்ஜரிங்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டாலே இந்த அனபெல் அப்புறம் நான் கான்ஜரிங்லாம் ஒரே யூனிவர்ஸில் தான் வருது. லைக் இதுலேயே நிறைய அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நானும் இன்னும் பார்க்கல. அண்ட் நீங்கள் பார்த்துறீங்களா இந்த ட்ரெய்லரை? நான் அதை வச்சு பார்க்கலாம் பிளான் போட்டிருந்தேன். அப்போ கரெக்டாக நீங்கள் ரிவ்யூ செய்கிறீங்க சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணி செய்வோம் பிளான் போட்டிருந்தோம். சரி, அப்போ பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆகணும். ஓகே, என்னோட ஒப்பீனியனா நீங்கள் சொல்லுங்கள். ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது, லைக் எப்படின்னா, லைக் ப்ரீவியஸாக வந்த கான்ஜரிங் சீரீஸ் அண்ட் அதுக்கப்புறமும் ஐ மீன் அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ், அவங்களோட ஸ்க்ரீன் ப்ளே, அவங்களோட படமே வந்து பேசிக்கலி எப்படி இருக்குன்னா ஸ்லோவாக போகும். அந்த கதையிலேயே வந்து ஜம்ப்ஸ்கேர் இருக்கும். அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும் நல்லா. உங்களோட கருத்து? ஸோ இப்போ அந்த ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அந்த ட்ரெய்லர் வந்து அவ்வளோ சீன்ஸ் காட்டலை. மேபி படத்தில் நிறைய சீன்ஸ் காட்ட வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த 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 டால் சீன், அந்த பொம்மை சீன் ஆக்கி அது நல்லா ரெஸ்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் எனக்கு வந்து நியூஸ் வந்துச்சு இந்த படத்தை பற்றி. இதெல்லாம் மேபி ஏன்னா இது கடைசி பண்ணதில் ரொம்ப பயங்கரமாக செஞ்சுருப்பாங்கன்னு நியூஸ் வந்துச்சு. ஆனால் அஃபிஷியலாக இது அன்அஃபிஷியலாக தெரியல. எனக்கு நியூஸ் வந்துச்சு தான் பார்த்தேன். ஸோ இந்த பயங்கரமான மேபி எக்ஸ்பெக்ட், ஏன்னா கடைசி படம் நான் நிறைய வாட்டி சொன்ன மாதிரி தான் கடைசி படம். நான் மேபி ஒர்த் டு வாட்ச் அட் இன் தியேட்டர்ஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஹாரர் ஃபேன்ஸ் நிறைய பேர் நிறைய பிடிக்கும். ஸோ மேபி ஒரு கடைசி படம் எப்படி ட்ரீட் பண்ணால் நிறைய பழைய படம் பார்த்து லைன் அப் இந்த அனபெல் கொஞ்சம் நான் கூட கண்டினியூஸாக எனக்கு அவ்வளோ தெரியல. அனபெல் கொஞ்சம் கண்டினியூஸ் தான். ஸோ அதுலேருந்து நல்ல ஒரு லைன் அப்பாக பார்த்தா குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மொரவர் இந்த கொஞ்சரிங்னாலே வந்து கொஞ்சம் 1, 2லாம் வந்து ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா இத்தனை சம்பவம் பேஸ்ட் ஆன் ட்ரூ கேசஸில் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் இட்ஸ் ஒர்த் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். கடைசி படம் இட்டு கூட கேட்டிங்கன்னா அதுவும் நல்ல த்ரில்லரான ஒரு நல்ல படம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அது இப்போ வந்த படம். ஆனால் இப்போ வந்து இட் சாப்டர் 1, இட் சாப்டர் 2 வந்து நிறையா இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நல்லா ஒரு வரவேற்பு கிடச்சிது. ஆனால் இந்த கான்ஜரிங்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற இந்த 90s 80s இருக்கிறவங்க கூட தெரியுது கான்ஜரிங். ஏன்னா அந்த டைம் வந்து அனபெல் கான்ஜரிங் அப்படின்னு ஒன்றுனா வந்துட்டு இருந்துச்சு.
ஸோ இப்போ இட்டு கேட்டிங்கன்னா இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா இட்டும் பிடிக்கும். கான்ஜரிங் பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்கும். எனக்கு வந்து பே பண்ணாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா அது எதுவும் ட்ரூ இன்சிடென்ட் வேறு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு ஃபீல். இந்த படம் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். நீ கேட்டிங்கன்னா பார்ப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பேன். அது ஐமேக்ஸ் வேறு சும்மா விட்டுருவேண்ணா போய் பார்க்கணும். நீங்கள்? நான் மேபி போவேன். எனக்கு கடைசி படம் பிளான் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் இட்டு ட்ரெயிலர் பார்த்தீங்களா? இட் சாப்டர் 3 வெல்கம் டு பார்த்தேன். அதோட உங்களோட ஒப்பீனியன்? நேற்று தான் அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ நான் இட் வந்து சாப்டர் 1 சாப்டர் 2 வந்து ஒர்க்காக செஞ்சுருந்தாங்க. ஆனால் சாப்டர் 3 என் டவுட்டாக இருக்குது. ஆனால் சாப்டர் 3 தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இதுவரை சீரியஸாக நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியோட தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், முடிவு பண்ணியிருக்கேன். கான்ஜரிங் ட்ரெய்லர் கட் ஓகே. அவ்வளோ ஸ்டாரிஸ் காட்டலனா கூட அந்த ஜம்ப்ஸ்கர் வழியாகவே நம்மளை வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. கலர் கிரேடிங் யா குட். பழைய படம் மாதிரியே தான் இருக்குது இப்போ எடுத்தால் கூட. அந்த கலர் கிரேடிங் தான் முக்கியம். அந்த ஒரு பழைய படம் எடுக்கணுன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுக்கணும்னா கலர் கிரேடிங் நல்லாயிருக்கு. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் படத்தை பற்றி ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஏன்னா அவங்களோட டெக்னாலஜி ஹை, இந்த மாதிரி. உங்களோட கருத்து? ஆனால் சொன்னது அப்படி பிகாஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தமிழ் டப்பிங் ஒரு ட்ரெய்லர் வந்துருக்கு, பார்த்து பாருங்க, நல்லா இருக்கு. நம்ம பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படிலாம் இருக்குன்னு கமெண்ட்ஸில். I worth watching theaters, waiting for the movie. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு வீடியோ இவர் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. ஸோ இவரை பற்றி இவர் தான் என் ஃப்ரெண்ட். இவர் ஜஸ்ட் வந்து வரணும்னு ஆசைப்பட்டேன். சரி நானும் பல வருஷமாக கூப்பிட்டுருக்கேன், வரமாட்டான். இப்போ தான் வரான், சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவரை எப்படி பேசியிருக்காரு, இவர் இதுக்கப்புறம் வேறு என்ன வீடியோ கூட ரியாக்ட் பண்ணணும், ரிவ்யூ பண்ண சொல்லுங்கள். பின்னால் என்ன மம்புட்டி பாட்டு ஓடுது? சரி, இவர் கூட அடுத்த வீடியோ என்ன கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நம்ம அடுத்த படம் ஏதாச்சும் இங்கிலீஷ் படத்தில் ஏதாச்சும் பார்த்தா வந்துச்சா ரிவ்யூ படம் கூட நம்ம போடலாம். ஏன் அப்படி ஒரு பிரிவினை எதுக்கு? அந்த மாதிரி ஒரு பிரிவினை எதுக்கு? நம்ம வந்து டூலி லாங்குவேஜ் பண்ணலாம் நிறைய போடுவோம். எப்படி இருக்குன்றத உங்களோட தாட்ஸை வந்து கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படின்னு உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அட் த சேம் டைம் இந்த படத்துலேயே இல்லை இந்த கான்ஜரிங் சீரீஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ் எந்தனால அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? அவுட்ரோ ஏதாவது? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வீடியோவில். ஸோ இதுக்கு நான் வீடியோ செஞ்சால் எதாச்சும் சொல்லாமே பண்ணி. ஸோ மகிழ்ச்சி. குட். ஸோ ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்க எல்லாத்தையும் நன்றி. சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய்.